உடல் எடை குறையவே இல்லைங்க. அதுலேயும் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த தொப்பை பிரச்சனை குறையவே இல்லை. நானும் என்னென்னவோ ட்ரை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தொப்பை குறையாமல் இருப்பதற்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சிலர் வந்து நினைப்போம், நம்ம நார்மலாக தானே இருந்தோம். இப்போ இந்த ஒரு வருடமாக தான் நமக்கு வந்து இந்த தொப்பை பிரச்சனை இருக்குது. என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அதுக்கான ஒரு ஸ்டெப் கூட எடுத்து இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். இன்னிலேருந்து நம்ம இதெல்லாம் ட்ரை பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் அதுவுமே வந்து ஃபாலோ பண்ண முடியாத மாதிரி போகுது. ஸோ இப்போது நிறைய பேருக்கு இந்த காரணங்கள் தெரிஞ்சால் தானே அதற்கேற்ற மாதிரி சிகிச்சை முறைகளோ இல்லை உணவு முறைகளோ நம்ம மாற்ற முடியும். என்னென்ன காரணங்களால் நமக்கு வந்து தொப்பை குறையாமல் இருக்குது அப்படின்றது இது எல்லாமே எடுக்கும்பொழுதும் நம்ம உடலில் தொப்பை அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. இதில் முக்கியமாக ஃபைபர், நார்ச்சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை தான் நிறைய பேர் சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி சாப்பிடும்பொழுதும் உடலில் நமக்கு தொப்பை பகுதி பெரிதாக ஆரம்பிக்குது. அடுத்து முக்கியமான காரணம் என்னெல்லாமே நமக்கு தொப்பை அதிகரிக்கிறதுக்கு பெரிதாவதற்கான காரணங்கள். இதை சரி செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், எந்த மாதிரியான உணவு முறைகள் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் என்னெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலான்றதை தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக உணவு முறைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். உடல் எடை குறையவே இல்லைங்க. அதுலேயும் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த தொப்பை பிரச்சனை குறையவே இல்லை. நானும் என்னென்னவோ ட்ரை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தொப்பை குறையாமல் இருப்பதற்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சிலர் வந்து நினைப்போம், நம்ம நார்மலாக தானே இருந்தோம். இப்போ இந்த ஒரு வருடமாக தான் நமக்கு வந்து இந்த தொப்பை பிரச்சனை இருக்குது. என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அதுக்கான ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க மாட்டாங்க. ஓகேங்க, இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். இன்னிலேருந்து நம்ம இதெல்லாம் ட்ரை பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் அதுவுமே வந்து ஃபாலோ பண்ண முடியாத மாதிரி போகுது. ஸோ இப்போது நிறைய பேருக்கு இந்த காரணங்கள் தெரிஞ்சால் தானே அதற்கேற்ற மாதிரி சிகிச்சை முறைகளோ இல்லை உணவு முறைகளோ நம்ம மாற்ற முடியும். என்னென்ன காரணங்களால் நமக்கு வந்து தொப்பை குறையாமல் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஸோ முதல்ல வந்து பார்த்தோம்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்றைய காலகட்டத்தில் நிறைய நபர்களுக்கு இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான் முக்கியமான காரணமாக இருக்குது இந்த தொப்பை குறையாமல் இருப்பதற்கு. சரிங்க, அப்படி என்ன மாதிரியான ஒரு உணவு முறை எடுத்தால் இது வந்து சரியாகும்? இந்த ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது தைராய்டு சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம். ஸோ சில பெண்களுக்கு இந்த ப்ரெக்னென்சி டைமில் நமக்கு இந்த தைராய்டு ஹார்மோன் பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். ஸோ ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் அது அப்படியே தொடர்ந்துகிட்டே இருந்ததுன்னா உடல் எடை அதிகரிச்சுட்டே போகும். ஸோ போஸ்ட் டெலிவரிக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ ஏதாவது ஒரு மெடிசன்ஸோ இல்லை ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம எடுக்கிறோம், இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறோம், வெயிட் லாஸ் ஆகலை. இதற்கு ரீசன் என்னென்னா தைராய்டு பிரச்சனையாக இருக்கலாம். அடுத்ததாக இதனுடைய வந்து பார்த்தோம்னா இன்சுலின், சுகர். ஸோ சர்க்கரை நோய் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். தொப்பை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆக நமக்கு என்ன ஆகும்னா நமக்கு தொப்பை பிரச்சனை அதிகமாகிட்டே போகும். ஸோ இந்த ரெண்டு விஷயமும் நம்ம ரொம்ப கவனத்தில் வச்சுக்கணும். ஸோ அப்போ அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் இதனாலேயும் தொப்பை ஏற்படுதா, இது ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லலாம். அப்போ தைராய்டு லெவல் எவ்வளோ இருக்குது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கா அப்படின்னு பெண்கள் வந்து கவனமாக பார்த்துக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட், ஸோ இதனாலேயும் தொப்பை நிறைய ஆண்களுக்கு ஏற்படலாம். ஸோ ப்ரோஸ்டேட் கிளாண்டில் இன்ஃப்ளமேஷன் இருக்குது, வீக்கம் இருக்குது, ப்ரோஸ்டேட்டோமெகாலியா அப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த கண்டிஷன் இருந்தாலும் தொப்பை குறையாமல் இருக்கும். அடுத்து இரண்டாவது முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஆல்கஹால் அதிகமாக கன்சியூம் பண்ணுறவங்க, தொடர்ந்து ஆல்கஹால் எடுக்கிறதுனால கண்டிப்பாக தொப்பை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உணவு முறையெலாம் நான் கரெக்டாக தாங்க ஃபாலோ பண்ணுறேன், இருந்தாலும் இந்த ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா தொப்பை வந்து குறையாது. கண்டிப்பாக இதனால் வந்து பார்த்தோம்னா கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகிட்டே போகும். ஃபேட்டி லிவர் பிரச்சனையும், அடிவயிற்று பகுதியில் வந்து தொப்பை அதிகமாகிறது, இந்த மாதிரியான சங்கடங்கள் நிறைய பேருக்கு ஏற்படுது. தொப்பை குறையாமல் இருப்பதற்கு ஒரு முக்கிய காரணம் இந்த ஆல்கஹால் தான். ஸோ இதில் வந்து கேலரிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ தொடர்ந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிட்டு உடனே தூங்க போயிடுவாங்க. ஸோ அப்போது நம்ம உடலில் அதிகமாக கொலஸ்ட்ரால் சேர்ந்து வயிறு பகுதி மட்டும் நமக்கு பெருசாக இருக்கிறதுக்கு இது ஒரு முக்கிய காரணம். அடுத்தது பார்த்தோம்னா நம்மளுடைய ஃபுட்டு, உணவு முறைகளில் நாம் செய்யக்கூடிய தவறுகள், அதிகமான கேலரிஸ் இருக்கக்கூடிய உணவுகள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வர்றது. இப்போ காலையில் நல்லா வந்து பிரேக்ஃபாஸ்ட் நிறைய சாப்பிட்றது, ஸோ நெய் சார்ந்த உணவுகள் காலையிலே ஃபுல்லாக நம்ம மீல்ஸ் மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க.
திரும்ப லஞ்சுக்கு வந்து நிறைய ஃபுல்லாக நான்வெஜ் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ், நைட்டு இரவு நேரத்தில் ரொம்ப நேரம் கடந்து உணவு எடுப்பது, அதுவும் வந்து ஹை கலோரிஸ், ஸ்டார்ச், கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய இருக்கக்கூடிய உணவுகள். ஸோ இது எல்லாமே எடுக்கும்பொழுதும் நம்ம உடலில் தொப்பை அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. இதில் முக்கியமாக ஃபைபர், நார்ச்சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை தான் நிறைய பேர் சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி சாப்பிடும்பொழுதும் உடலில் நமக்கு தொப்பை பகுதி பெரிதாக ஆரம்பிக்குது. அடுத்து முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸே இல்லாமல் இருக்கிறது, உடல் உழைப்பு இல்லாமல் இருப்பது. ஸோ ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்கார்ந்து வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக முதல்ல வந்து பார்த்தோம்னா இந்த சென்ட்ரல் ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தொப்பை பகுதி தான் அதிகமாக ஆரம்பிக்குது. ஸோ தொப்பை வந்து பெரிதாவதற்கு இதுவும் ஒரு காரணம். ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இல்லாமல் நைட்டு ஃபுல்லாக நான் ஒர்க் பண்ணுறேன், விடிகாலம் ஒரு 3-4 மணி அந்த விடியற் காலையில் தான் நான் வந்து தூங்க போயிட்டு திரும்ப காலையில் 10-11 மணி வரைக்கும் நான் வந்து தூங்கிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் இருக்கிறவங்களுக்கும் தொப்பை வந்து குறையாமல் இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன். இதற்காக எடுக்கக்கூடிய ஆன்டி டிப்ரெசன்ட் ட்ரக்ஸ், ஸோ மெடிசன்ஸ், ஸ்லீப்பிங் பில்ஸ் நிறைய எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள், ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் வந்து நிறைய பெண்கள் எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம பயன்படுத்தும் பொழுதும் நமக்கு தொப்பை பகுதி பெரியதாக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு முக்கியமான காரணங்கள்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காங்க, ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனில் இருக்கும்போது அதிகமாக உணவு எடுக்கக்கூடிய ஒரு பழக்கமும் வந்துடும். ஸோ இதனாலேயும் வந்து பார்த்தோம்னா சரியாக தூக்கம் இல்லாமல் செரிமானம் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கிறது. ஸோ தொப்பை பகுதி பெரிதான மாதிரி இருக்கும். ஸோ உடல் முழுவதுமே வந்து தளர்ந்து போய் ஒரு வயதான தோற்றம் ஏற்படுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம உடலில் அதிகமாக நமக்கு கலோரிஸ் அதிகமாக சேர்றது, ஸோ உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கிறது எல்லாமே நமக்கு தொப்பை அதிகரிக்கிறதுக்கு பெரிதாவதற்கான காரணங்கள். இதை சரி செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், எந்த மாதிரியான உணவு முறைகள் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் என்னெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலான்றதை தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக உணவு முறைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள், ஸோ அந்த ஃபைபர் கண்டென்ட், ஸோ நார்ச்சத்து வந்து இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து நம்ம எடுக்கும்பொழுது கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம பயன்படுத்தும் பொழுது உடலில் நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இதுலேயுமே முக்கியமாக வந்து பார்த்தோம்னா அந்த ஃபேட்டை வந்து கரைத்து வெளியேற்றக்கூடிய ஸோ ஆன்டி கொலஸ்ட்ரால் ட்ரக்ஸ், ஆன்டி கொலஸ்ட்ரால் ஹெர்ப்ஸ் வந்து நம்ம எடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இஞ்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் சுக்கு கூட நம்ம பயன்படுத்தலாம். ஸோ நம்ம உணவில் வந்து சுக்கு பொடி நிறைய சேர்த்து சாப்பிட்றது, இதில் முக்கியமாக சுக்கு பொடி ஒரு 2 சிட்டிகை அளவு எடுத்து தேன் விட்டு கலந்து தினமும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்ததுக்கு பிறகு ஸோ இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டே வரலாம். ஸோ இந்த சுக்கு பொடி மட்டும் ஒரு 2 சிட்டிகை அளவு போதுமானது. இதுவே நம்ம இரவு நேரத்தில் எடுக்கிறோன்னா அதே 2 சிட்டிகை அளவு சுக்கு பாலில் கலந்து குடிச்சிடணும். ஸோ இந்த மாதிரி சுக்கை நம்ம பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும், தொப்பை பகுதி குறைய ஆரம்பிக்கும். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா காட்டு சீரகம் அப்படின்ற ஒரு சீரகத்தோட ஒரு வகை தான் இது. கொஞ்சம் நீளமாக நல்ல டார்க் கலரில் இருக்கும், காட்டு சீரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காட்டு சீரகம் பவுடர் நமக்கு தொப்பையை குறைப்பதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை. இந்த காட்டு சீரகம் வந்து லேசாக வறுத்து பொடி பண்ணி எடுத்துட்டு இந்த பவுடர், காட்டு சீரகம் பவுடரை நல்லா ஒரு கிளாஸ் வெந்நீரில் நல்லா கலந்துட்டு 2-3 துளிகள் எலுமிச்சை சாறு விட்டு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம வந்து எக்ஸசைஸ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணணும். ஸோ அந்த மாதிரி உடல் உழைப்பு சரியாக செய்துக்கிட்டே வரும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள், தொப்பை பகுதி நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ நம்ம வந்து எந்த விதமான உடற்பயிற்சியுமே செய்யாமல் உடல் எடை குறையிறதோ இல்லை தொப்பை குறையிறதோ சாத்தியம் கிடையாது. அதற்கு ஏற்ற மாதிரி மூலிகைகள், உணவு முறைகளும் நம்ம ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தொப்பை பகுதி குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு உடல் எடை குறைக்கணும் சித்த மருத்துவ முறையில் அப்படின்னு உங்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.